ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் கிழங்கு கேரட் பொடிமாஸ் தான் செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கிழங்கு 2 கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா உடனே கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து அந்த மசாலா கிழங்குலையெல்லாம் பிடிக்கிறது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நான் உடனே தாளிக்க போகிறேன். இப்போ சக்கடாய் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் நான் தேங்காய் தான் ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு நான் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு போடலை, சோம்பு தான் போடுறேன். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரட்டி வச்சுருக்க கிழங்கை இதில் போட்டுக்கலாம். நான் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இது பெரட்டி வச்சுருக்கிறத அப்படியே போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வேக வைக்கும்போது நல்லா பெரட்டின பிறகு வதங்கினதுக்கப்புறமா கரியிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சோன்னா மசாலாலாம் கரியாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இது மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு நல்லா இப்போ வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இடையில 2-3 டைம் பெரட்டி விட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும், திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.